இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 26/4/2024 டியர் வந்து 1 மணியுடைய ஷோ பார்க்க போகிறோம். என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து 8 மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு. 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் அழகாக உட்காந்துது. ஒரு எக்ஸாக்டாக அந்த நம்பர் இங்கே தான் வரும்னு சொல்லி தான் கொடுத்தோம். அதே மாதிரி தான் வருது இல்லையா? ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது எக்ஸாக்டாக இந்த போர்டு இந்த இடத்துல தான் வரணும் அப்படிங்கிறது. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த மிஷின் சார்ட் எந்த அளவுக்கு அக்யூரேஸாக இருக்கோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்ம ரொம்பவுமே அக்யூரேட்டாக கொடுப்போம். கண்டிப்பாக அதாவது டைம் கிடைக்காம தான் நமக்கு வந்து இப்படி மிஸ் ஆகுதே தவிர, மற்றபடி எனக்கு வந்து ஒரு ட்ராவுக்கு நமக்கு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரமாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது அப்படின்னா இன்னும் கூட தெளிவாக எடுக்க முடியும், இன்னும் கூட சூப்பராக எடுக்க முடியும். ஆனால் அந்த டைம் கிடைக்காதனால தான் நமக்கு வந்து இந்த 8 மணி ரிசல்ட்டை மட்டும் நமக்கு கொஞ்சம் தரவாக செக் பண்ணி பார்க்க முடியறதில்லை. ஏன்னா ரொம்பவுமே வந்து நமக்கு 6 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் போடணும். 6 மணிக்கு போட்டோம், 6:45க்குள்ளே போடணும். 7 மணிக்கு இன்றைக்கெல்லாம் 7:10க்கு தான் போட்டோம். சரிங்களா? அதனால தான் வந்து நம்மளால் அந்தளவுக்கு ஸ்டடி பண்ண முடியல. ஏன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அரை மணி நேரம், ½ hour கொஞ்சம் ஜாஸ்தியே. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் வீடியோ ஏற்றணும், அப்லோடு பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பும் போது எனக்கு கரெக்டாக 7 மணி 6:45 ஆயிடுது. ஆனால் நான் 6:05க்கு எடுக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு நம்பரை கலெக்ட் பண்ணி எடுக்கிறக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும். கண்டிப்பாக என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுக்கிறக்கே எனக்கு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வீடியோவை மேக் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்லோடு பண்ணி அதுக்கப்புறம் தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நம்ம 8 மணி ரிசல்ட்டு இன்னும் தரவாக செக் பண்ணி எடுக்க முடியும். பட் அதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் மட்டுமே நமக்கு 5ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிது. அப்படி இருந்தாலும் நாம் வந்து 4ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு. அவனை இருந்தாலும் 5ஆம் நம்பர் ஏ போர்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தோம். ஒரு அருமையான வின்னிங் வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா வந்து நமக்கு 1 மணி ட்ரா, நாளைக்கு 1 மணி ட்ரா. நமக்கு எப்போயுமே இதுக்கு டைம் நிறையா கிடைக்கும். அதனால் ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக நம்மளால் வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டைம் கிடைக்கிது இல்லையா? இப்போ வந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா எனக்கு 1 மணி நேரம் இருந்தால் கூட போதும். 1 மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக இருந்தால் கூட போதும். அவசரம் இல்லாமல் எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக எடுக்கலாம். அவசரத்தில் எடுக்கும்போது நமக்கு 10 நிமிஷத்தில் எடுத்து 1 மணி நேரத்துலேயே மொத்த வீடியோவும் முடித்து அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணணும் இல்லையா? அது ரொம்ப ரிஸ்க்கு. எடுக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், எடுத்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அதை தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இப்படிலாம் ரெடி பண்ணி அதை ஏற்றுறதுக்கு எனக்கு இப்போ கரெக்டாக வந்து 6:45 7 மணி ஆயிரும். சரிங்களா? அதனால தான் நமக்கு வந்து இது வர்றது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அதில் எக்ஸாக்டாக நம்ம ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சி எடுத்துருவோம். எடுக்காமலாம் விட மாட்டோம், எடுத்துருவோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு 26ஆம் தேதி 1 மணிக்கு ரிசல்ட்டு என்ன மாதிரி நம்பர்கள் வரும். சரிங்களா? அதுக்கு முதல்ல நம்ம அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அந்த 3 நம்பர் தான் ரொம்ப முக்கியமான நம்பர். அதாவது 38 52 3. எதுக்குங்க எல்லாம் 2 நம்பர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து ஏங்க 3 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாளுடைய நம்பர். ஒரு நாளுடைய நம்பர் இருந்தால் தான் அடுத்த ரிசல்ட் என்னங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து வெறும் 2 நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. தப்பு. அப்படி எடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒரு நாளுடைய நம்பர் வச்சு தானே எடுக்கிறோம். சரிங்களா? ஒரு நாள் என்ன நம்பர் வருது, அதில் ஒரே ட்ராங்கிறதுனால ஒரு நாள் வைக்கிறோம். அதே வந்து நீங்கள் டிகரில் வந்து 3 ட்ரா ஒரு நாளைக்கு. அப்போ 3 நாளைக்கு என்ன, 3 ட்ராவிலையும் நமக்கு என்ன வந்துச்சுன்னு தெரிஞ்சால் தானே அடுத்த ட்ராவில் என்ன வரும்னு தெரியும். அது தெரிஞ்சுக்காமல் தலையே தெரியலை, வால் தெரியாமல் ஒரு இடத்த வின்னிங் எப்படி வரும்னு எப்படி தெரியும்? தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் என்ன தலைகளை என்னால் கிடச்சிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கலாம், சும்மா ஏதோ கூட்டாம்போக்கில் ஒரு நம்பர் 2 நம்பர் கொடுத்து வின்னிங் எடுத்துடலாம். ஆனால் எக்ஸாக்டாக இந்த நம்பர் இந்த இடத்துல வருதுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்குன்னு சில ப்ராசஸர் இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் தான் என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சும்மா நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு பண்ணலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு வருமானா ஆல் போர்டில் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக சி போர்டில் இதான் வரப்போகுது, ஏ போர்டில் இதான் வரப்போகுது அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக யாராலுமே சொல்ல முடியாது. இப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த 3 ரிசல்ட் வேணும். இந்த 3 ரிசல்ட் மட்டும் இருந்தால் எடுத்துடலாமான்னா அதுக்கும் வேலைகள்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணினா தான் டியர்லாம் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 385 23. இது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி காலையில் அடிக்கப்பட்ட நம்பர். அதே மாதிரி 201 308. அதே மாதிரி 455 46. சரிங்களா? இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஒரு நாள் ரிசல்ட் இல்லையா? இது வந்து நமக்கு அப்படியே ஒரு நாளுடைய ரிசல்ட். இந்த ஒரு நாள் ரிசல்ட் இருந்தால் தான் நமக்கு எப்போயுமே ஒரு நாள் ரிசல்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த நம்பர் வரும். சரிங்களா? எப்போயுமே 3 ட்ராவுடைய நம்பர் இருந்தால் தான் அடுத்த நம்பர் வின்னிங் நம்பர் என்னங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பண்ணவே முடியாது. அது வேஸ்ட்டு. நீங்கள் அப்படி பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லதுக்காக இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2 ரிசல்ட் ஒரு மாதிரி வரும், ஒரு ரிசல்ட் தனியாக மாறிடும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 530 523 இல்லையா? இப்போ மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க 546. சரிங்களா? 138. இந்த நம்பருக்கும்
ஒத்து போகுதா? இந்த நம்பர் தனியாக நிற்கிதா? இதனால் மட்டும்தான் டியரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் இருந்தால் மட்டும்தான் வின்னிங் நம்பர் என்னன்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ போன ட்ராவில் வந்து நமக்கு கிடச்ச மாதிரியே இந்த ட்ராவிலையும் 5ஆம் நம்பர் கிடச்சதா? நம்ம சொல்லி தானே கொடுத்தோம் 5ஆம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு. வந்துருச்சா? அப்போ நமக்கு எந்த ஒரு ட்ரா வந்து ஒரு மாதிரி பேசுனா இன்னொரு ட்ரா இன்னொரு, அதுவும் ஒரு சில நாளைக்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 5ஆம் நம்பர் இங்கே வருமானா வரவே வராது. அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அது வேறு மாதிரி மாற்றிடுவாங்க. அது 2 ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி வரும். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் இங்கே வர நம்பர் எடுத்து இங்கே அப்படியே வருதுங்கன்னு அப்படி மேட்ச் பண்ணிலாம் ஆட முடியாது. டியரை பொறுத்த வரைக்கும் எந்த டியரை மட்டும் இல்லை, எங்கேயுமே நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடுனீங்கன்னா கட்டாயமாக தொற்று தான் போவீங்க, ஒரு கணக்கு இல்லாமல் ப்ராப்பராக. இப்போ நீங்கள் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறது எதுக்கு சொல்கிறாங்க? ஒரு அளவு வேணும், ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்கு இப்போ ஒரு துணி தைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு வேணும், ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி தான் இந்த டியரை பொறுத்த வரைக்கும், இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு வேணும், ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது. தலைகளாக என்னால் ஒரு ட்ராவுக்கு மேட்ச் பண்ணிடலாம். வருஷம் பூரா மேட்ச் பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்களா? பண்ண முடியாது தானே? அப்போ அதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, என்ன நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. சரிங்களா? எதுக்குங்க 6ஆம் நம்பர் வருது? 5க்கு 6ன்னு வருமா அப்படின்னா கட்டாயமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏ போர்டில் நம்ம கொடுத்த நம்பர் ஸ்ட்ராங்காக தாங்க வரும், 100% ஸ்ட்ராங்காக வருங்க. ஏதாவது ஒரு நாளைக்கு தான் மிஸ் ஆகுமே தவிர ஒரு நாள் தான் மிஸ் ஆகும். அது நாம் வந்து அசால்ட்டாக விட்டடிக்கிறது. சரிங்களா? நான் வந்து கவனக்குறைவாக விட்டடிச்சா மட்டும்தான் உண்டை தவிர, மற்றபடி நம்ம போடுற கால்குலேஷன் 100% சூப்பராக வரும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நான் உண்மையாக உழைக்கிறேன், அதனால் தைரியமாக பேசுகிறேன். சரிங்களா? உண்மையாக உங்களுக்கு நம்பர் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் தைரியமாக பேசுகிறேன். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு வந்து 5க்கு 4ன்னு வருமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய கணக்காக இருக்குது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்ட கணக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் இருக்குங்கிறத எனக்கு கணக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து சும்மா சொல்லலை. பாருங்கள், இதெல்லாம் போட்டிருக்கேன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இங்கே போட்டதுக்கப்புறம் இங்கே நாங்கள் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் எழுதுவேன். சரிங்களா? அந்த மாதிரி இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு, இதெல்லாம் கம்ப்யூட்டர்லேருந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர், இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்த நம்பர். இதெல்லாம் எழுதி வச்சு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இதில் வந்து பிரித்து எழுதணும், இந்தந்த நம்பர் எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு. சரிங்களா? இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணி எடுத்த நம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம மேனுவல் கெஸ்ஸிங்கு இந்த பக்கம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்போம். சரிங்களா? அதே மாதிரி தான் நமக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6 அப்படின்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது இந்த ட்ராவில். அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டு 1ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 2ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 3ஆம் நம்பராக இருக்கணும். 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6க்கு 2 தான் ஆடுவாங்க. அது நல்லாவே தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்னைக்காச்சும் ஒருக்கா தான் மாறும். அப்படி இல்லை மாறினா 3ஆம் நம்பர் மாறும், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரும். ஏன்னா 6க்கு 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும், இல்லைன்னா சொல்லலை. நமக்கு காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பரும் காமிக்குது பி போர்டில், அதே மாதிரி 8ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் காமிக்குது. பட் இருந்தாலும் நான் 3ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்க? அது அப்படி காமிக்கும். ஒவ்வொரு சில நாளைக்கு நம்மளுக்கே சொதப்பி விட்ருவோம், நம்ம ஒரு நாளைக்கு ஏமாந்துருவோம். அப்படி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தா அப்படியே 3ஆம் நம்பராக மாறி வந்துடும். அதனால 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வர மாதிரி காமிக்கும். சரிங்க, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்ப்போம். அந்த இடத்துல 3ஆம் நம்பர் வச்சு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய டைம் ஏமாந்துருக்குறோம். சரிங்களா? அந்த மாதிரி காமிக்கும் போது நமக்கு அப்படி தான் காமிக்கும், ஆனால் டோட்டலாகவே சொதப்பி விட்டு போயிடும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருந்ததுனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் கிறுக்கு கையெழுத்து தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் மேலே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வருது. 8ஆம் நம்பர் வருது. எனக்கு இதுக்குள்ளே தான் வருது. இதை தாண்டி ஏதாவது ஒரு நம்பர் வரும்னா 4ஆம் நம்பர் வரும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது தான் வருது. இதுக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தாக்கா கிறுக்கு மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் பியூராக நம்ம கொடுக்குற நம்பர் வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம பொய் சொல்லி அழகுக்காக எழுதுறது கிடையாது, நம்ம வின்னிங்காக எழுதுகிறோம். புரியுதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா? அழகுக்காக எழுதுறது கிடையாது. நம்ம அழகுக்காக வைக்கிறதுக்குன்னா மியூசியமில் கொண்டு வைக்க போகிறோம், இல்லை தானே? நம்ம போட்ட காசு வருதா வரலையா அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நேர்மையாக இருக்கணும், பியூராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கடவுள் நம்ம நல்ல வழி காட்டுவார். அவ்வளோதான். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 682ன்னு உனக்கு வரலாம், இல்லை 413 அப்படிங்கிற நம்பர் வரலாம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.